ஹாய் கைஸ், ஹாப்பி மார்னிங். ஹாப்பி மார்னிங். நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும்னு நம்புவோம். நல்லதே நடக்கணும், நல்லது நம்மளுக்கு நடக்கும்னு ஆசைப்படுவோம். நல்லது நம்ம நடக்கும்னு நம்புவோம். ஓகேவா? ஸோ இன்றைக்கி நான் சம்திங் சம்திங் மூவி, உனக்கும் எனக்கும் சம்திங் சம்திங், ஜெயம் ரவி த்ரிஷா நடிச்சிருந்த படத்தை பற்றி சொல்ல போகிறேன். அதுலேருந்து ஒரு விஷயத்தை சொல்ல போகிறேன். அப்புறம் நான் ஆக்சுவலாக என்னோடய 4th வீடியோவில் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி ரியல் லைஃப்பில் சொல்கிறேன்னு சொல்லிட்டு. ரியல் லைஃப்பில் எங்கள் அண்ணியோட ரியல் லைஃப்பில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். பட் எங்கள் அண்ணி இப்போ வேணாம் அப்புறமா சொல்கிறேன் அப்படின்னு கொஞ்சமாக அவங்க சையாக ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அதனால் நான் அவங்கள்ட்ட கேட்டுட்டு எலாபரேட்டாக சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு நாள். அது எப்போவும் தெரியல, கட்டாயமாக ஒரு நாள் சொல்லுவேன் எங்கள் அண்ணிகிட்ட கேட்டுட்டு. ஓகே, இப்போ சம்திங் சம்திங் மூவி சொல்லலாம். சம்திங் சம்திங் மூவியில் ஆக்சுவலாக எனக்கு இந்த மூவியை ரிவ்யூ பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் எப்படி வந்ததுன்னு கண்டுபிடிச்சிட்டேன். நான் அதை சொல்லணும் உங்ககிட்ட. என்னென்னா, நம்ம சின்ன பிள்ளையில் சன் டிவி பார்ப்போம். சன் டிவியில் ஸ்கூல் டேஸில் விளையாடுறது, ஸ்கூல் போயிட்டு வருது, டியூஷன்னு அப்படின்னு தான் நம்மளுக்கு டைம் கரெக்டாக இருக்கும், படிக்கிறத தவிர்த்துட்டு. ஆனால் சண்டே ஃப்ரீயாக இருப்போம். சண்டே என்ன ஞாபகம் இல்லை, சன் டிவியில் சண்டே தான். அதாவது இந்த வீக்கில் ரிலீஸ் ஆன படத்தை நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. 1 to 10 போடுவாங்க மார்க்கு. அதாவது 10th பொசிஷனில் இருக்குது, 8th பொசிஷனில் இருக்குது. அவர் அந்த சொல்கிறவர் அந்த நியூஸும் ரீடராக இருப்பார். சன் டிவியில் நியூஸ் ரீடராகவும் வருவார். அப்புறம் இந்த மாதிரி சொல்லுவார், இந்த படம் 8வது இடத்துல இருக்குது இந்த வாரம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் 2-3 படங்கள், இந்த 2-3 படங்கள் 6வது இடத்துல இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் நான் பார்த்து தான் இன்றைக்கி நான் மூவிஸை ரிவ்யூ பண்ணணும். மூவிஸ்லேயே நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. சம்திங் சம்திங் மூவியில் நான் பாட்டு பாடுறேன் ஃபஸ்ட் டைமாக. ஆகாயம் இத்தனை நாள் மண் மீது வீழாமல் தூணாக தாங்குவது காதல் தான். ஸோ இந்த பாட்டிலேயே உங்களுக்கு அந்த பாட்டை கேட்டிங்கன்னா நம்ம மனசு நம்மக்கிட்ட லவ் இருந்தால் அந்த லவ் நம்ம என்ன வேணால் செய்ய வச்சிடும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி அதில் நிறைய லிரிக்ஸ் இருக்கும். குண்டூசி கொடுத்தால் கிணறையை தோண்டி விடும், ஏணியை கொடுத்தால் மலையை எரி கொடி ஏற்றும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது இந்த படத்தை நாளைக்கு இன்னும் அந்த படத்தில் இருக்க விஷயங்கள் சொல்கிறேன். டைம் ஆயிடுச்சு. ஹாய் கைஸ், ஹாப்பி மார்னிங். நல்லதே நடக்கும். தேங்க்யூ. நன்றி, வணக்கம்.